வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியோட நேரடி கட்டுப்பாட்டுல ஒரு அரசு பொறியியல் கல்லூரியில படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப வாங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம். இதோட டிஎன்ஏ கோட் 1014. கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ், அதாவது நேரடி கல்லூரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா இங்க சிலபஸ், எக்ஸாம்ஸ், டிகிரி எல்லாமே டைரக்டா அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல்ல இருக்கும். இதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா? முதல்லயே இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லனா இங்கேயாவது நோட் பண்ணிக்கோங்க. 1014 டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்போ சாய்ஸ் லிஸ்ட்ல போடுறதுக்கு இந்த கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலேஜோட முக்கியமான அடையாளமே இதுதாங்க. இது ஒரு பக்கா கவர்மெண்ட் காலேஜ், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டானே கிடையாது. அதனால உங்க கட் ஆஃப் மார்க் மட்டும்தான் உங்க அட்மிஷனை முடிவு பண்ணும். இது உண்மையிலேயே பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குற விஷயம். சரி, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? வாங்க இந்த காலேஜோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி வளர்ந்திருக்குன்னு நாம பார்க்கலாம். 2008ஆம் வருஷம் ஜூலை 1ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. அதே வருஷம் செப்டம்பர் மாசமே பேட்ச் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷத்துல 2010ல சிவில் இன்ஜினியரிங்க தமிழ் மீடியம்ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்டா 2025ல எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு ஒரு புத்தம் புது கோர்ஸா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த காலேஜோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன், ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது உள்ளூர் கிராமப்புற மாணவர்கள்னு பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் தரமான கல்வியை கொடுக்கணும். அந்த மாணவர்கள் மூலமா அவங்களோட குடும்பம், அவங்க சமூகம், இன்னும் சொல்ல போனா நம்ம தொழில்துறையோட தரத்தையே உயர்த்தணும். இதுதான் இவங்களோட குறிக்கோள். ஓகே, இப்ப அகாடமிக்ஸ்க்கு வருவோம். இங்க என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம். இங்க மொத்தம் 6 யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. சிவில் இன்ஜினியரிங் கோடு சிஇ, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதோட கோட் சிஎஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதாவது இசி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஷார்ட்டா ஐடி, இது கூடவே தமிழ் மீடியம்ல சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, அதோட கோட் எக்ஸி. கடைசியா அந்த புதுசா ஆரம்பிச்ச கோர்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதோட கோட் இஎஃப். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த புது பிரான்ச் தான், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். இது 2025ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காலேஜ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, சிவில் இன்ஜினியரிங்க நம்ம தாய்மொழியிலேயே படிக்கலாம். இதுக்குன்னு தனியா 30 சீட் ஒதுக்கி இருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நிச்சயமா ஒரு அருமையான வாய்ப்பு. சரி, இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்றதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? சுமார் 60க்கும் மேற்பட்ட ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் காலேஜ்க்கு இந்த நம்பர் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ நல்லா இருக்குன்னு காட்டுது. அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம். அதுதான் குவாலிட்டி அண்ட் அக்ரெடிடேஷன். அதாவது ஒரு டிகிரியோட வேல்யூ அந்த காலேஜோட அங்கீகாரத்தை பொறுத்து தான் இருக்கு. இந்த காலேஜ் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது ஏஐசிடியோட முறையான அங்கீகாரத்தோட இயங்குது. சிம்பிளா சொல்லணும்னா இங்க வாங்குற டிகிரி இந்தியா முழுக்க செல்லுபடியாகும். இங்க பாருங்க, காலேஜ் ஆரம்பிச்ச 2 வருஷத்திலேயே, அதாவது 2008-9, 2009-10ல இவங்களோட சிவில் டிபார்ட்மெண்ட் பாஸ் பெர்சன்டேஜ்ல அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை மண்டலத்திலேயே முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இது அவங்களோட கல்வி தரத்துக்கு ஒரு அட்டகாசமான ஸ்டார்ட்டா இருந்திருக்கு. ஓகே, இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். படிப்பு முடிச்சதும் வேலை வாய்ப்பு, அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? 70%. இந்த 70%ங்கிறது காலேஜ் நிர்வாகமே டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங்காக கொடுத்த அதிகாரப்பூர்வ டேட்டா. ஒரு அரசு கல்லூரியில இந்த அளவு பிளேஸ்மெண்ட் ரேட் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கிடைக்குதுங்கிறத காட்டுது. சரி, படிப்பு வேலை வாய்ப்பெல்லாம் ஓகே. அடுத்ததா தங்கறதுக்கு ஹாஸ்டல், ஸ்காலர்ஷிப் மாதிரி மத்த வசதிகள் என்ன இருக்குன்னு பாப்போம். வெளியூர்ல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் ஒரு முக்கியமான தேவை. இங்க பாய்ஸ்க்கு தனியா, கேர்ள்ஸ்க்கு தனியா பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல சுமார் 400 பேரும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல கிட்டத்தட்ட 600 பேரும் தங்கலாம். 2 மெஸ்லயுமே வெஜ், நான்வெஜ் சாப்பாடு கிடைக்கும். காலேஜுக்கு போறது வர்றதும் ஈஸி தான். திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் காலேஜ் இருக்கு. படிப்பு செலவு பத்தி யோசிக்கிறீங்களா? கவலை வேண்டாம். தகுதியுள்ள மாணவர்களுக்கு உதவுறதுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஓபிசி, போஸ்ட் மெட்ரிக், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு பல திட்டங்களுக்கு நீங்க இங்க அப்ளை பண்ணலாம். இங்க நாங்க சொன்ன எல்லா தகவல்களும் இந்த பகுப்பாய்வை தயார் செஞ்ச நேரத்துல காலேஜோட அபிஷியல் வெப்சைட் மற்றும் நம்பகமான அரசாங்க போர்ட்டல்களிலிருந்து எடுத்ததுதான். இது போன்ற மேலும் பல இன்ஜினியரிங் கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்ள profsam.com-ஐ பாருங்கள். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு இன்ஜினியரிங் சேர்வதற்கான உங்களின் உண்மையான வழிகாட்டி. நன்றி.